அனைவருக்கும் காலை வணக்கம். என் தங்கை மகளுடைய திருமண விழாவில் கலந்து கொண்டுட்டு வரும்பொழுது மண்டபத்துக்கு எதிரிலேயே பெரிய தோட்டக்கடைங்க. ஒரு ரேட் ஒரு ரீசனபிளான தோட்டக்கடை. அங்கே போயிட்டு நான் ஒரு சாமந்தி செடி, 2 காகரட்டான், 2 ரோஜா செடிகள் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்ச உடனேயே எல்லாருக்கும் பிடிச்சி போய் சாமந்தி செடி ஒன்று வாங்கியிருந்தேன். சாமந்தி செடியை பார்த்த உடனேயே எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி அடுத்து நம்ம போயிட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தோங்க. நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும். இந்த தொட்டி 200 ஒரு தொட்டி. 6 மாதம் வரைக்கும் இந்த தொட்டிலே வைக்கலாம். இது தொட்டி மாற்ற வேண்டான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்படியே சென்ட்டு மாதிரி கொத்தாக இருந்தது பூக்கள். எல்லாருக்குமே இதே கலர் தாங்க வாங்கி கொடுத்தோம். நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருக்குன்னு சொன்னால் நிறைய பேர் இல்லை, என்னுடைய கூட பிறந்தவங்க ஒரு 5-6 பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருந்தேன். வாங்கி கொடுத்துட்டு வந்திருந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம 10 செடி வாங்குறதுல ஒரு செடி கொடுத்த அழகே தனி அழகாக இருந்தது. காரணம், இவ்வளோ ஒரு தொட்டியில் இவ்வளோ பஞ்ச் மாதிரி இவ்வளோ பூக்கள் வாங்கி கொடுத்ததில் எங்களுக்கு சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். அவங்களுக்கு என்னென்னா, இந்த செடி நம்ம பார்த்த உடனே பிடிச்சிருக்கு, நம்மளால் போய் அங்கே வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு 2 தொட்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. மெரூன் கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று. அவங்க சொன்னாங்க தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம், ஆஃப் சன்சைடில் வைங்க, 20 நாளைக்கு ஒரு தடவை உரங்கள் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பூக்கள் உரம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 6 மாதம் வரைக்கும் தொட்டி நீங்கள் மாற்ற வேண்டாம், இந்த தொட்டிலே வரும். 6 மாதம் கழித்து தொட்டி மாற்றுங்க, 2 வருஷம் லைஃப் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ நாள் லைஃப் வருதுன்னு சொல்லி. ஏன்னா அதிகபட்சம் சாமந்தி செடிலாம் 3 மாதத்துக்கு மேலே வரல. இது மாதிரி நிறைய செடி நான் வாங்கியிருந்தேன். செகண்ட் டைம் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.